பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இப்பொழுது பேசியதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தினுடைய அதிபர் அபினேஷ் வீட்டில் உதயநிதி அவர்களையும் சபரீசன் அவர்களையும் சந்தித்ததாகவும், அந்த சந்திப்புல சபரீசன் அவர்களுடைய போன்ல திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் பேசியதாகவும் அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க முதலமைச்சரா இருந்துங்க, எல்லா அமைச்சர் பதவியிலும் நீங்க இருந்துங்க, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஆனா எங்க மேல நீங்க எந்த வழக்கம் வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சரே ஆன மாதிரியான ஒரு நினைவுக்கு அவர் போனதாகவும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தோம்னா, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல சில பிரச்சனைகள் இருந்ததாகவும், அதனால் நம்ம அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சரா அறிவிக்கும் பொழுது அந்த இழுக்கில் இருந்து, அதாவது விஜய் அவர்கள் மிக அதிக இடங்களில் வெற்றி பெற்று 107 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி அது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை விட்டுட்டு இவங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுது அதிலிருந்து வரும் பழியை, அதிலிருந்து வரும் அந்த அவமரியாதையை அது விலக்கிவிடும். திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கும் பொழுது அந்த அவமரியாதை போடு. ஏன்னாக்கா தலித் தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது அதுல உள்ள களங்கம் எல்லாம் விலகிடும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இரண்டு கட்சிகளும் வருது. அப்போ திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு பேசும்பொழுது இதை எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களிடம் அதை பத்தி பேசுறதாவும், அன்புமணி அவர்கள் அதுக்கு இல்ல, அவங்களோட முதலமைச்சர் ஆகிட்டு நாங்க எப்படிங்க வெளியில கட்சி நடத்துறது அப்படின்னு சொன்ன மாதிரிதான். நீங்க வேணும்னா அவங்க முதலமைச்சரா இருக்கட்டும், அவங்க ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கட்டும், நாங்க 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கிறோம் அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொன்னதாகவும், உடனே இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும், மறுபடியும் இணைப்பில் அன்புமணி அவர்கள் போன் பண்ணி இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவங்க முதலமைச்சரா இருந்து விட்டோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சௌமியாவுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருங்க, நாங்க ஆட்சியில பங்கு கொள்றோம், எந்த பிரச்சனையும் இல்லாம போவோம் அப்படின்னு சொன்னதாகவும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. இதுல இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு, ஆனா அத்தனை முடிவும் தூக்கி ஓரம் கட்டிக்கிட்டு திரு திருமாவளவன் அவர்கள் அந்த முடிவுக்கு ஒப்புக்கொள்ளாம, இல்ல பெரும்பான்மையான ஒரு கட்சி அது தமிழக கட்சிகளும், அதை ஆட்சியில் அமர்த்துவதுதான் மக்களினுடைய ஜனநாயக போக்கு சரியா இருக்கும், மக்கள் ஆட்சிக்கு சரியான ஒரு இது அதுதான் அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் தன் முதலமைச்சராவதையே வேண்டாம் என்று ஒதுக்கியவர் தான் திருமாவளவன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம், பார்க்க வரோம் அப்படின்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தனக்கு ஒரு முதல்வர் பதவி கிடைக்குது, தமிழ்நாட்டினுடைய மிக உச்ச ஒரு பதவி கிடைக்கும் பொழுது கூட அது வேண்டாம் என்று ஓரம் கட்டிவிட்டு
இன்றைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க திரு திருமாவளவன் அவர்கள் தான் காரணங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இப்ப இதன் மூலம்தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்க தான் இப்படி வந்து பனையூர் பாபு வந்து அவங்க பக்கம் இழுக்கிறது, ஆளூர் ஷானவாச வந்து தன் பக்கம் இழுக்க ஒரு சதி நடப்பதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரப்படுகிறது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஷானவாஸ் வந்து வேற ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒத்துக்கொள்ளாதனாலதான், அதாவது வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவரை ஒத்துக்கொள்ளாதனாலதான் திரு திருமாவளவன் மேல ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி திமுகவுக்கு இருக்கா? அதனாலதான் வந்து பனையூர் பாபு, ஷானவாஸ் போன்றவர்களை வைத்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறதான்னு நம்ம பேச வேண்டியிருக்கு. அதே நேரத்துல திரு உதயநிதி அவர்களும் வந்து திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்து போற இடத்துல வந்து மணமக்களை வாழ்த்தாம போய் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா ஆசை யாரை விட்டுது அப்படின்னு சொல்லுவது, ராசா அவர்களுடைய அந்த அந்த வக்கரமான அந்த பதிவு, அந்த எஸ் பாரதியினுடைய அந்த பேச்சு, அவன் இருந்தானா அவன் போனா என்ன அப்படின்றது, அப்புறம் நேரு அவர்களுடைய அந்த அவர்கள் போனது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்றது, இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம எதுல பாக்குறோம்னாக்க, ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கொண்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஆயிருப்பாரு, விஜய் அவர்கள் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, இதற்கு முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தை தானே காரணம், அதனுடைய தலைவர் திரு திருமாவளவன் தானே காரணங்கிறதுனாலதான் அந்த கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்களா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா கொங்கு ஈஸ்வரனை எல்லாம் விட்டு பேச விடுறாங்க. அதாவது வந்து அது ஒரு கட்சி, அது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் எல்லாம் வந்து அங்க வந்து விஷத்தை கேட்கிற மாதிரி அவர் அந்த பேசுறது, இவரெல்லாம் சமூக நீதி தலைவரா? நாம சமூக நீதி தலைவர் தான். இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி தலைவர் யாரு இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்னுடைய தலைவர்களை தவிர்த்து வேற யாரை வந்து கொள்கை உள்ள தலைவரா சொல்லிட முடியும்? ஒரு பக்கம் திரு திருமாவளவன் அவர்கள் கொள்கை உள்ள தலைவர்னா, இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தான். வேற யாரு வந்து மிகப்பெரிய கொள்கை உள்ள தலைவர்கள்? திமுக வந்து மிகப்பெரிய கொள்கையில ஒரு பிடிப்புள்ள ஒரு கட்சி என்று நம்ம சொன்னா கூட, அது எந்த நேரத்துல வேணாலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அது வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா உடனடியே வைத்துக் கொள்ளும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதே நேரத்துல வந்து இப்ப வந்து நம்ம பேசுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா, அதாவது மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு இப்ப இதுதான் இப்ப எல்லோருக்கும் உறுத்துற ஒரு விஷயம் என்னன்னாக்க, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதித்துறை அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகுதான் இவங்களுக்கு வந்து வயிற்றறிச்சலுடைய உச்சத்துக்கு எல்லாம் போறாங்க. ஏன்னா அவங்க எங்கோ ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு கட்சி இப்போ திமுக இருந்த அந்த இடத்தில் போய் ஒரு அமைச்சர் என்ற ஒரு பொறுப்புக்கு வந்தவர்கள்தான் இவங்களுடைய உணர்வுகள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு நாம பாக்குறோம். அதே நேரத்துல இப்போ அந்த தற்போது வந்து திரு திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்ம இதனோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடைக்க சதி நடக்கிறது, இது வந்து ஒரு விளிம்புநிலை சமூகத்திற்கான ஒரு சிறிய கட்சி தான், இந்த கட்சியை உடைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, ஒருவேளை திமுகவனுடைய சதி இதுல வந்து அதிகமா இருக்கும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னாக்க இப்ப வந்து பனையூர் பாபு, ஷானவாச வந்து சுத்தி பேசுவது எல்லாமே வந்து அவர்கள் வந்து திமுக பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பது போல சொல்லப்படுகிறது. அப்ப திரு திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதுக்கும், அப்ப உண்மையில் விடுதலை சிறுத்தைகளை உடைக்க ஒரு சதி நடக்கிறதா என்பதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா எழுப்புது. எது எப்படியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அது மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டை. அது அந்த கோட்டையினுடைய ஒரே முகம் அதன் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அதனால வந்து இந்த கட்சி உடைக்க
எந்த சதியும் செய்தாலும் அது நடக்காது. அப்படியே உடைக்க வேண்டும் என்று சிறு ஷானவாஸ் போன்றவர்களை வைத்து இவர்கள் நாடகமே நடத்தினாலும் அதை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதை கூறி, தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது மிகப்பெரிய கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அதிகமா இருக்கலாம், கட்சியில தலைவர்கள் அதிகமா இருக்கலாம், ஆனா மிகப்பெரிய தொண்டர் படையை, மிக அளவில் தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். திருமாவளவன் வேண்டும் என்றால் அதை சொல்லும் பொழுது அது ஒரு கண்ணியத்திற்காக இது ஒரு சிறிய கட்சி தான், இதை உடைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லலாம் ஒழிய, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அது மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் பெற்றுள்ளது. இதை யாரும் மறுக்க முடியாது. இதனுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதனால்தான் சிலர் இதில் சூழ்ச்சிகளை செய்து இதை வளர வளரதான் இந்த கட்சியை தூற்ற ஆரம்பிக்கிறார்கள். இதன் மூலமே அந்த கட்சி வளர்ந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு கட்சி வளர்கிறது என்றால் எப்பொழுது எல்லோருமே ஒரு கட்சியை தூற்ற ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுதே அந்த கட்சி வளர்ந்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகளை அந்த தூற்றும் அந்த செயலில் அனைத்து தரப்பினரும் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து வருகிறது. அது இன்னும் மேல் மேலும் வளர்ந்து அது மிகப்பெரிய ஒரு கோட்டையினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது. அதனாலதான் இப்பொழுது இன்னும் அவர்களுடைய படபடப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எங்கே வேறொரு கட்டத்திற்கு ஆட்சியாளும் கட்டத்திற்கு வந்து விடுகிறதோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டது. உண்மையில் விடுதலை சிறுத்தை கட்சியை அடுத்த 2031 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதை கூறி இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்வோம்.